பிரைஸ் தி லார்ட். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்துல ஜீசஸ் லவ்விங் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்துல கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துதலை நான் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்மஸ் அப்படின்னோட நாம் எதை கிறிஸ்மஸ் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார் என்பதை நினைவு கூறும் வண்ணமாக டிசம்பர் மாதம் 25 கிறிஸ்மஸ் நாளாக நாம் அனுசரித்து வருகிறோம். ரைட், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா எல்லாரும் இருக்கிறோம். நல்ல புத்தாடைகள், நல்ல உணவுகள், உறவினர்களோடு மகிழ்ச்சியாய் அந்த நேரத்தை செலவிடுகிறோம். ஒரு பண்டிகை நாளாய் நாம் அனுசரிக்கிறோம். ஒரு கிறிஸ்துவனுக்கு டிசம்பர் 25 மட்டும்தான் கிறிஸ்மஸா அப்படின்னா, நம்ம டிசம்பர் 25 தான் அந்த கிறிஸ்மஸ் நாள்ல இந்த டிசம்பர் மாசத்துல மகிழ்ச்சியாய் கொண்டாடுகிறோம். ஒரு தேவ பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து எனக்காக பிறந்தார் என்று ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப இந்த கிறிஸ்மஸை நாம் கொண்டாடுகிறோம். ஆனா கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார் என்பதை விட அவர் எதற்காக பிறந்தார், அதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் முதலாவது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் பிறந்தார் பிறந்தார், ரொம்ப சந்தோஷம். எதற்காக பிறந்தார், யாருக்காக பிறந்தார், அவர் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தை உலகத்திற்கு பறைசாற்றுவதற்காக தான் கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். அவருடைய சாட்சியாய், அவருடைய ஊழியராய், அவருடைய சுவிசேஷத்தை, அவருடைய சத்தியத்தை பறைசாற்றுகிற மக்களுக்கு, அறியாதவர்களுக்கு தெரிவிக்கிற ஒரு கருவியாய் நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறார். இந்த கிறிஸ்துமஸ் மாசம் பாத்தீங்கன்னா இயேசு பிறந்தார்னு எல்லா பக்கமும் செய்தி, நற்செய்தி, ஊழியங்கள் எல்லாம் இருக்கு. ஓகே, ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல், சந்தோஷம். ஆனா இது எல்லா மாதங்களும் இருக்கணும், எல்லா வருடங்களும் இருக்கணும், எல்லா வாரங்களும் இருக்கணும், எல்லா நாட்களும் இருக்கணும். அதுதாங்க இயேசு இந்த பூமியில வந்ததனுடைய நோக்கம். அவர் தம்மை தாமே இந்த பூமியில ஜீவ பலியாய், விலைக்கிரயமாய், அவருடைய ரத்தத்தை சிந்தி, அவர் ஜீவனை கொடுத்து பாவத்திலிருந்து மனுகுலத்தை மீட்கும்படிக்காய் வந்தார் என்பதுதான் நம்ம முதல்ல அதனுடைய நோக்கத்தை உணர வேண்டும். பாருங்க, இயேசு பிறந்தார், அவர் வளர்ந்தார், அவர் ஊழியம் செய்தார், அவர் நமக்காக மனுகுலத்தின் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினார், ஜீவனையும் கொடுத்தார், அவர் மரித்தார், மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பினார். அது மாத்திரமல்ல, அவர் மீண்டும் வரப்போகிறார். அதுதாங்க சுவிசேஷம். இந்த நாள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவிக்கும் போது அதனுடைய நோக்கம் என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்ற நோக்கத்தோடு ஜனங்களுக்கு, மனுகுலத்திற்கு அவரை வெளிப்படுத்துவோம். அதன் மூலமாய் அநேக ஜனங்கள் தொடப்படுவார்கள். பாருங்க, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். அப்போ ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினாலே மரண பரியந்தரம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாழ்த்தி என்று வேதம் சொல்கிறது. ஒரு தேவன் தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார், அவருடைய ரத்தத்தை சிந்தினார். இயேசு என்பதற்கு அவர் தமது ஜனங்களின் பாவங்களை போக்க அவர் இரட்சகராய் இந்த பூமியில ரத்தம் சிந்தினார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு என்பதற்கு அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, பாருங்க, நம்ம கம்யூனியன், புதிய உடன்படிக்கை, அவருடைய புதிய உடன்படிக்கையை அப்பம் விடுகிறதிலும் நம்ம திராட்சரசத்தை பருகிறதிலும் பாருங்க, அவர் அந்த பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு ஜனங்களுக்கு, சீஷர்களுக்கு கொடுத்தார். பாவ மன்னிப்புண்டாகும்படிக்கு சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்கிறதுன்னாரு. அப்ப பாவ மன்னிப்பு மனுகுலத்துக்கு அவருடைய ரத்தத்தினால மாத்திரம்தான். அதற்காக தான் வந்தார். யாரும் அவர் சிலுவையில அறையலைங்க. வேதம் சொல்கிறது, பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் மனுகுலத்தின் மீது அன்பு செலுத்தினார். பாருங்க, ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு இல்ல. ஒரு தெய்வமே இந்த பூமியில மனுகுலத்துக்காக சிருஷ்டிக்கப்பட்ட தம்முடைய ஜனங்களுக்காக ஜீவனையை கொடுத்து ரத்தத்தை சிந்தினாரு. ரத்தத்துல அந்த ஜீவன் இருக்குங்க, அந்த உயிர் இருக்குங்க. பாருங்க, இந்த நாள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை விட
அவர் நமக்காக பிறந்தார், நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களை போக்கும்படிக்காக அவர் மானிடராய் பிறந்தார். அவருக்குள்ள தெய்வத்துவம் இருந்தது. அவர் சாதாரண மனிதன் அல்ல. இன்னும் சொல்ல போனா எத்தனையோ தலைவர்கள், நாம நேசிக்கிற தலைவர்கள் கடந்த வருடங்களிலே மரித்து போனாங்க. சில வருடங்களுக்கு முன்பதாக அவர்கள் மனிதர்கள், அவருடைய கல்லறைகள் மூடப்பட்டுதான் இருக்கு. இந்த பூமியில ஒருத்தருடைய கல்லறை திறந்து போட்டிருக்குன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை தாங்க. ஏன் தெரியுமா? அவர் மனிதர் அல்ல, மனுகுலத்துல ஒரு மனிதனாய் அவதரித்த தேவனுடைய குமாரன். அவர் மரித்தார், மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பினார். அவர் இன்னைக்கும் ஜீவித்திருக்கிறார். அவருடைய கல்லறை இன்னும் திறக்கப்பட்டிருக்கு. அப்ப அவரை நாம் விசுவாசிப்போம், அவரை வெளிப்படுத்துவோம். அவர் இந்த பூமியில வந்ததனுடைய நோக்கத்தை நம்ம வெளிப்படுத்துவோம். அவர் இந்த பூமியில வந்ததனுடைய நோக்கத்தை நாம் பறைசாற்றுவோம். அவர் மனுகுலத்தின் பாவங்களை ரட்சிக்க வந்த இரட்சகர். அவர் கிறிஸ்துவ மத தலைவர் அல்ல, ஒரு கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, மனுகுலத்தின் தெய்வம், அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம். அதுதான் ஜனங்கள் இன்னைக்கு புரியாம கிறிஸ்துவத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். அப்ப அவங்களுக்கு அவங்க கண்கள் திறக்கப்பட ஜெபிப்போம். அவர்களுக்கு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை அறிவிப்போம். அதுதாங்க உண்மையான கிறிஸ்துமஸ், அதுதாங்க மெய்யான கிறிஸ்துமஸ். இந்த நாட்களில இயேசு வந்ததனுடைய நோக்கத்தை, மனுகுலத்தின் இரட்சகராய் வந்த நோக்கத்தை ஜனங்களுக்கு அறிவிப்போங்க. ஒவ்வொரு நாளும் அறிவிப்போம், உற்சாகமா அறிவிப்போம். பொய் சொல்றதுக்கு தான் நம்ம பயப்படணும், மெய்யான விஷயத்த சொல்றதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுவாங்க உலகத்துல ஒரு பழமொழி, மடியில கனம் இருந்தா வழியில மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பழமொழி கிட்டத்தட்ட பாருங்க. அப்ப நம்ம பொய் சொல்றதுக்கு தான் தயங்கணும், பயப்படணும், குற்ற உணர்வு இருக்கணும். மெய்யான சத்தியத்தை, மெய்யான இயேசுவை, மெய்யான ஒளிய, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு மாபெரும் வெளிச்சமாய் வந்தவரை, அவர் வந்ததனுடைய நோக்கத்தை அறிவிக்க ஒரு நாளும் தயங்காதீங்க, ஒரு நாளும் திகையாதீங்க. உற்சாகமா செய்யுங்க, உற்சாகமா சொல்லுங்க. ஒரு நாள் நீங்க கண்கள் திறக்கப்பட்ட ஜனங்களை கொண்டு ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை இந்த பூமியில செய்வார். உங்க எல்லோருக்குமே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்ததனுடைய நோக்கம், அவர் ஊழியம் செய்தார். எப்படி ஒரு மனுஷன் ஊழியம் செய்யணுமோ அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் செய்யாத ஒண்ணு நம்ம செய்ய வேணாம். இன்னைக்கு அநேகர் ஓவர் ஸ்மார்ட்டா அவர் செய்யாத ஒண்ணு, வேதத்துல சொல்லப்படாத ஒண்ணு செய்து கொண்டிருக்கிறாங்களா? அதை செய்யறவங்க செய்யட்டும். ஆனா வேதம் சொல்கிறது, சீஷனானவன் குருவுக்கு மிஞ்சினவன் அல்ல, அவன் குருவை போலவே இருக்கிறான். அப்ப நம்ம குரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தாங்க சபைக்கு தலை. அவர் என்ன செஞ்சிருக்கிறாரோ, என்ன சொல்லி இருக்கிறாரோ, என்ன நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதன்படி ஒரு நல்சீஷனாய் வாழுவோம், நல்சீஷனாய் ஓடுவோம், நல்சீஷனாய் கர்த்தருக்கென்று அறுவடை செய்வோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுடைய ஊழியங்களையும் உங்களையும் உங்களுடைய வீட்டாரையும் ஆசீர்வதிக்கட்டும். தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல சுகபலத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவோம், கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பு எப்படி மகிழ்ச்சியோ, அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் அவருடைய வருகையும் நிச்சயம் என்பதை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாள்ல ஜீசஸ் லவ்விங் சர்ச் சூரக்குடிப்பட்டியில நாகமங்கலம் பகுதியில இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த நாள்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி இன்றைக்கு இரவு 9 மணிக்கு நம்மளுடைய கிறிஸ்துமஸ் சர்வீஸ் ஆராதனை நடைபெறும். சரியாக 9 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவோம். அதனால உற்சாகமாய் நீங்கள் வந்து பங்கெடுத்துக் கொள்ளுங்க. என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்கிறவர்கள் 8220360048 என்கிறதான எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நாகமங்கலத்திலிருந்து வாகன வசதி வேணும்னாலும் சொல்லுங்க, அது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. 8220360048 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். அவர் இந்த பூமியில் வந்து மரித்ததுனால நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது, நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். அவர் மீண்டும் வரப்போகிறார், ஒரு குழந்தையாக அல்ல. இன்றைக்கும் நம்ம வந்து இயேசு ஒரு குழந்தையாக வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் சர்வ வல்லமை உள்ளவராய், நியாயாதிபதியாய், ராஜாதி ராஜாவாய், மகிமை பொருந்தினவராய், வல்லமை உடையவராய் அவர் வெளிப்படுகிற நாட்களுக்காக நாம் ஆயத்தத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் உங்களை கொண்டும் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரைஸ் எல்லாம்.